Hello friends, welcome to back my channel. So இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் உங்கள்ட்ட ஒரு DIY face scrub ஷேர் பண்ண போறேன். So வீட்லயே நீங்க ஈஸி மெத்தட்ல எப்படி உங்க ஃபேஸ் ஸ்க்ரப் பண்ணலாம். ஸ்க்ரப் பண்றதுனால உங்க ஃபேஸ்ல எவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கு. இது எல்லாமே இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். So வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நீங்க சேனல்ல புதுசா இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. So வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இந்த ஸ்க்ரப் நான் எப்படி பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் கடல மாவு எடுத்துக்கிறேன். ஸோ கடல மாவில் நம்ம ஃபேஸை ஸ்க்ரப் பண்ண போகிறோம். இதை பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின்னில் இருக்கிற பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ், டெட் ஸ்கின் எல்லாமே ரிமூவ் பண்ணணும். நீங்கள் உங்கள் ஃபேஸு கண்டிப்பாக ஸ்க்ரப் பண்ணணும். நீங்கள் ஸ்க்ரப் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கின்னில் இருக்கிற டர்ட்லாம் எல்லாமே ரிமூவ் ஆயிரும். ஸோ எந்த ஃபேஸ் பேக் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா எந்த ப்ரோஜனமே இருக்காது. ஸோ மெயின் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஸ்க்ரப். ஸோ இந்த ஃபேஸ் ஸ்க்ரப் நான் எப்படி ரெடி பண்ண போகிறேன் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் கடல மாவு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு லெமன் எடுத்துக்கிறேன். லெமன் பார்த்தீங்கன்னா சின்னதாக எடுத்துருக்குறேன். ஆனால் சில ஸ்கின்னில் சூட் ஆகும், சில ஸ்கின்னில் சூட் ஆகாது. ஸோ லெமன் உங்களுக்கு ஸ்கின்னில் சூட் ஆச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ஸ்கின்னை நல்லா ப்ளீச் பண்ணணும். ஸோ அதுக்காக இந்த லெமன் அதில் பிழிஞ்சிக்கிறேன். லெமன் ஜூஸு உங்கள் ஸ்கின் நல்லா ப்ளீச் பண்ணோம், ஃபேர் ஆக்கும். ஸோ அதுக்காக நம்ம லெமன் எடுத்துக்கிறோம். உங்கள் ஸ்கின்னில் சூட்டபிள் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரு சின்ன ½ டேபிள் ஸ்பூன் கஸ்தூரி மஞ்சள் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். கஸ்தூரி மஞ்சள் என்ன பண்ணணும்னா உங்கள் ஸ்கின்னில் இருக்கிற பாக்டீரியா ரிமூவ் பண்ணும். பிம்பிள்ஸ் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அது கூட ரிமூவ் ஆயிரும். ஸோ அடுத்தது நம்ம இதில் என்ன ஆட் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம இதில் ரா மில்க் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ரா மில்க் என்ன பண்ணணும்னா இது நம்ம ஒரு பேஸ்ட்டாக நம்ம ஆக்கிறதுக்காக நம்மளுக்கு ரா மில்க் தேவைப்படும். ஸோ நீங்கள் இவ்வளோ தான் போடணும் அவசியம் இல்லை. நீங்கள் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் போட்டுக்கலாம். ரா மில்க் என்ன பண்ணுவோம் உங்கள் ஸ்கின் நல்லா ஒயிட்னப் பண்ணுறதுக்கு, மாய்ஸ்சரைஸ் பண்ணுறதுக்கு, உங்கள் ஸ்கின்னில் நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணோம். ரா மில்க் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது உங்கள் ஃபேஸ்க்கு. ஸோ நான் கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். சின்ன டேபிள் ஸ்பூனில் நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ எல்லாமே நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஸ்க்ரப் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்க்ரப் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீக்லி 2 டைம்ஸ் நீங்கள் உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஃபேஸ் ஸ்க்ரப் பார்த்தீங்கன்னா கடல மாவுனால உங்கள் ஸ்கின் நல்லா க்ளோயிங் கூட கொடுக்கும். மில்க் இருக்கிறனால கூட க்ளோயிங் பண்ணும் உங்கள் ஸ்கின்னை. ஸ்க்ரப் இல்லாமல் உங்கள் ஃபேஸ் நல்லா ஃபேரும் க்ளோயிங் ஆகும். ஸோ இது நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும், ஃபஸ்ட்டு உங்கள் ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிட்டு நல்லா திக் லேயர் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக நீங்கள் நெக்கெலாம் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஸ்க்ரப் பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின்னில் இருக்கிற பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணுவோம். டெட் ஸ்கின்லாம் ரிமூவ் பண்ணலாம். இது நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வந்தீங்களா உங்கள் ஸ்கின்னில் இருக்கிற ப்ராப்ளம் எல்லாமே ரிமூவ் ஆயிரும். உங்களுக்கு பிளாக் ஸ்பாட்டில் இருந்துச்சுன்னா, பிம்பிள்ஸ் மாதிரி இருந்துச்சுன்னா அதெல்லாம் ரிமூவ் ஆயிரும். ஸோ நீங்கள் இது என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு இது நல்லா ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் உடனே வாஷ் பண்ணக்கூடாது. கொஞ்சமாக தண்ணி எடுத்துகிட்டு அதில் டேப் பண்ணிட்டு இந்த சர்க்கிள் மோஷனில் நீங்கள் நல்லா ஸ்க்ரப் பண்ணிட்டு அது ரிமூவ் பண்ணணும். இந்த மாதிரி சர்க்கிள் மோஷன் ரொம்ப ஹார்டாக நீங்கள் இந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஜென்டிலாக நீங்கள் என்ன பண்ணணும் உங்கள் ஃபேஸை ஸ்க்ரப் பண்ணணும். ஸ்க்ரப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா உங்கள் நோஸ் ஏரியாவில், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் சீக்கிரம்லாம் நல்லா பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சர்க்கிள் மோஷனில் நல்லா இந்த ட்ரை ஆனதுக்கப்புறமா தண்ணி டேப் பண்ணிட்டு இந்த மாதிரி நீங்கள் நல்லா அது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நீங்கள் உங்கள் ஃபேஸை நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் ஸ்கின்னில் நல்லா பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ்லாம் ரிமூவ் ஆயிரும். உங்கள் ஸ்கின் நல்லா பளிச்சுன்னு கூட இருக்கும், க்ளோயிங் கூட கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அதை யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஃபஸ்ட் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.